உங்களோட ஸ்லீப் டியூரேஷனை வச்சு உங்களோட கண்டிஷன் என்னன்றதை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா இன்அட்டென்டிவா இருப்பீங்க. அதே நேரம் 3 மணி நேரம் தூங்குறீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரீம்லி ரொம்பவும் டயர்டா இருப்பீங்க. 4 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா அன்ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, உங்களால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணவே முடியாது. நீங்க 5 மணி நேரம் தான் தூங்குறீங்கன்னா நீங்க ரொம்பவும் அன்மோட்டிவேட்டடா இருப்பீங்க, ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவா தூங்குங்க. ஸோ 6 மணி நேரம் தூங்கினாலும் நீங்க டயர்டா தான் ஃபீல் பண்ணுவீங்க மக்களே. அப்போ எவ்வளவு நேரம் தான் தூங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 மணி நேரம்ன்றது பர்ஃபெக்ட் டைம். ஸோ ஒரு 7 மணி நேரம்ன்றது நீங்க டெய்லி வந்து தூங்குறது நல்லது. 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குங்க, ஒன்றும் ஆயிட போகுது. ஆனா ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் தூங்குனீங்கன்னா நீங்க ரொம்பவும் மந்தமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு நீங்க 10 மணி நேரம் தூங்குறீங்கன்னா நீங்க வந்து எதிலுமே முழுசா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதாவது ரொம்பவும் மந்தகதியா இருப்பீங்கன்னு சொல்லலாம். 11 மணி நேரம் தூங்குறீங்கன்னா நீங்க டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிடுவீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க மக்களே, நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்குவீங்க? கமெண்ட் பண்ணுங்க.